நடக்காது. செய்தீர்களா? சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ நீங்க கொடுத்தீங்களா? சரி, புதிதாக நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரலாறு படைக்கிற திட்டங்களை கொண்டு வந்தாரே, அன்பு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம். 4.25 வருடத்திலே எத்தனை பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை நீங்கள் கொடுத்தீர்கள்? இன்றைக்கு ஒரு பவுன் விலை என்ன? தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் கொடுத்தார்களா? எத்தனை பேருக்கு? இன்றைக்கு ஒரு பவுன் விலை என்ன? 5 வருடத்துக்கு முன்பு 1 லிட்டர் பாலின் விலை என்ன? இன்னைக்கு 1 லிட்டர் பாலின் விலை என்ன? அன்றைக்கு மளிகை பொருட்களின் விலை என்ன? இன்றைக்கு மளிகை பொருட்களின் விலை என்ன? சிந்தித்து பாருங்கள். எல்லா விலைவாசியையும் உயர்த்தி வரியையும் சேர்த்து போட்டு, தவறாமல் குப்பைக்கும் வரி போட்டு, வரிக்கு மேல் வரி போட்டு தங்கள் குடும்பம் கொள்ளையடித்து 10 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்களே தவிர வாக்களித்த மக்கள் இன்றைக்கு நடு ரோட்டிலே நிற்கிறார்கள். எனவே இதோ நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் செல்வர், பண்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வருகை தந்துவிட்டார். அவர் உரையை நாம் அனைவரும் கேட்க இருக்கிறோம். எனவே காலத்தின் அருமை கருதி வரும் தேர்தலில் 2026 தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் பேராதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில். பாட்டு போடு. நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாகத் தலைவி சின்னம்மா வழியில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து களம் காணும் மாவீரா.
வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. உரிமை மீட்கும் போராட்டம் எங்கும் உனது முழக்கம் வந்து எதிரொலிக்க, உண்மையும் நேர்மையும் ஆற்றலும் துணிவும் உனது தலைமையில் தானே அணிவருக. தொண்டர் நலனில் இயக்கம் அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா. அம்மாவின் அரசை உருவாக்கும் காலம் தொலைவில்லை என்போரா. தங்க மனசு சிங்க நடை போட்டு வென்றிடும் வீரரே வருக வருக வருக. மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி, நாளைய முதல்வர் அண்ணன் டிடிவி, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி, மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி. வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. இப்பொழுது கழக அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் நெல்லையை பரமசிவன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். கழக நிறுவன தலைவர் மறைந்தும் மறையாமல் இதயங்களில் நீழ்த்திக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவருடைய தெய்வீக ஆசியுடனும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எங்கள் குலதெய்வமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அம்மா அருளாசியுடனும் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி என்டிஏ கூட்டணியுடைய மாபெரும் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச்செயலாளர் என்னுடைய குடும்ப தலைவர் அண்ணன் டிடிவி அவர்களே, இந்த மாபெரும் சிறப்பு பொதுக்கூட்டத்தை முன் வாசல்ல அதை ஓபன் பண்ணி ஆட்களை கொஞ்சம் உள்ள அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். பக்கத்தில் இருக்கின்றவரை எல்லாரும் உட்காரவும், முன்னே இருக்கின்றவர்களை அதை ஓபன் பண்ணி கொஞ்சம் அனுப்புமாறு உங்களை மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். இது இங்கே நிற்கின்றவர்கள் எல்லாரும் தயவு செய்து நம்ம கழக நிர்வாகிகள் அனைவருமே எல்லாரும் உட்காருமாறு மிக அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இதனுடைய டிடிவியினுடைய கூட்டம் கட்டுப்பாட்டான கூட்டம். நம்முடைய அனைத்து நிர்வாகிகளும் தயவு கூர்ந்து அனைத்து நிர்வாகிகள், நெல்லை மாநகர மாவட்ட நிர்வாகிகள், நெல்லை புறநகர மாவட்ட நிர்வாகிகள், விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள், தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் முன்னே நிற்க கொண்டிருக்கின்றீர்கள். தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் இருக்க அமருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். தென்காசி மாவட்ட நிர்வாகிகள், விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அடுத்தபடியாக நம்முடைய கழக அம்மா பேரவை செயலாளரும் கழகத்தின் மூத்த முன்னோடியுமான முன்னாள் சபாநாயகர் அண்ணன் காளிமுத்தினுடைய தகவல் பொதுவருமான அருமை சகோதரர் டேவிட் ஆசீர்வாத் அவர்கள் கருத்து வழங்குவார்கள். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களுடைய சீரிய தலைமையிலே வீறுநடை போடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நான் துவக்கத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார்கள், கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்று சொல்வார்கள். அதுபோல மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவியின் படையை கொடிபிடிக்கும் தொண்டன் கூட வழிநடத்துவான் என்பதற்கு எடுத்துக்காட்டாய்தான் சிறப்போடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் சிறப்பாக முறையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர்
அன்பிற்கினிய ஆரியூர் சகோதரர் ஆர் இசக்கிமுத்து அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வரவேற்புரை ஆற்றுகின்றார்கள். உலகம் போற்றும் உத்தம தலைவி, தமிழ் நெஞ்சங்களின் இதய தெய்வம், இந்தியாவின் இரும்பு பெண்மணி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தமிழக மக்களின் மனதில் அன்பு தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் அம்மாவின் பாதம் பணிந்து வணங்குகின்றோம். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது கழக பொதுச் செயலாளர், கரைபிடியாத கரத்திற்கு சொந்தக்காரர், புன்னகை மன்னன், எங்களது அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முன்னிலை வைக்க வருகை தந்துள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். துவக்க உரை ஆற்ற உள்ள அன்பு அண்ணன் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, வரவேற்புரை ஆற்ற உள்ள அருமை அண்ணன் விபி குமரேசன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள எனது தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வருகை புரிந்துள்ள மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் அவர்களே, திருநெல்வேலி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி அக்கா சகோதரி சகிலா அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எனது உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக என வரவேற்று, அடுத்ததாக நமது தலைவர் பேச வேண்டியிருப்பதால் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக குறுகிய காலத்தில் சிறப்போடு இந்த கூட்டத்தை அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்போடு ஏற்பாடு செய்து இங்கே உரையாற்றிய அன்பு சகோதரர் இசக்கிமுத்து அவர்களுக்கும், தனது மேடை மணித்துளியை மக்கள் செல்வருக்காக நான் பேசவில்லை, மக்கள் செல்வரே பேசட்டும் என்று சொல்லி தன்னுடைய மேடை மணித்துளியை வழங்கிய நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஆசீர் அவர்களுக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்போது கழகத்தினுடைய தேர்தல் பிரிவினுடைய செயலாளர், திருநெல்வேலி மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், போற்றுதலுக்குரிய இனிய அண்ணன் விபி குமரேசன் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்றுகின்றார்கள். எங்கள் இதய தெய்வம், குல தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த தின விழாவில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தகுதியோடு தலைமையேற்றிருக்கும் அம்மாவின் அரசியல் வாரிசே, கழக தொண்டர்களின் இதய துடிப்பே, கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்களை வணங்குகின்றேன். இக்கூட்டத்தை சிறப்பாக மாநாடு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமையானன் இசக்கிமுத்து அவர்களே, நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஓடக்கரை திரு எஸ் ஆசீர் அவர்களே, மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாநில மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் வட்ட வார்டு ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்மண்டலம்
தனிநபர் கையில் இல்லை, மக்கள் செல்வர் கையில் இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தில் கொண்டது சரியான மாநாடு. இந்த மாநாடு மக்கள் செல்வரின் பின்னாடி இருக்கின்றனர். நம்ம அனைவரும் தமிழகத்தின் கடைக்கோடி ஊரான ஆவரைகுளம் என்னும் ஊரில் ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்த என்னை கழகத்தில் தேர்தல் பிரிவு செயலாளர் மற்றும் திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளர் பதவி கொடுத்து என்னை உயர்த்திய எங்கள் கழக பொதுச் செயலாளர், எங்கள் குடும்ப தலைவரே, உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி தங்களை வணங்குகின்றேன். அம்மாவின் பிறப்பு ஒரு சரித்திரம், அம்மாவின் திட்டங்கள் ஆசியா துணைக்கண்டத்தின் அசைக்க முடியாத ஒரு சரித்திரம். அம்மாவின் புகழ் உலகம் இருக்கும் வரை ஒளிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி அம்மாவை வணங்குகின்றேன். என் தலைவன் டிடிவி சார் அவர்களின் கடைகோடி தொண்டனாக என் வாழ்நாள் முழுவதும் நானும் எனது குடும்பமும் பணி செய்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு அளித்த கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நம் அன்பிற்கினிய ஆருயிர் தலைவர், மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுகின்றார்கள். தமிழகம் தலை நிமிரட்டும், தமிழர் வாழ்வு வளரட்டும் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் இன்றைக்கு இங்கே நாங்குநேரி நகரில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆர் இசக்கிமுத்து அவர்கள் தலைமையிலும், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ஆசிர் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவில் துவக்க உரையாற்றிய நமது இதய தெய்வம் அம்மா பேரவையின் செயலாளரும் கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மதுரை மண்டல செயலாளருமாகிய அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றிய கழக தேர்தல் பிரிவு செயலாளர் நமது நெல்லை மண்டல பொறுப்பாளர் எனது அருமை சகோதரர் விபி குமரேசன் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நெல்லை ஏ பரமசிவன் அவர்களே, அமைப்பு செயலாளர் சுந்தர்ராஜ் அவர்களே, சிவபெருமாள் அவர்களே, ஜங்கின்ஸ் அவர்களே, PR மனோகரன் அவர்களே, இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி மணிகண்டன் அவர்களே, விருதுநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி KS சந்தோஷ்குமார் அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி மணிமலர் அவர்களே, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி ராகவன் அவர்களே, தூத்துக்குடி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி பூலோக பாண்டியன் அவர்களே, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பொன்ராஜ் அவர்களே, தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி அருணகிரிசாமி அவர்களே, தூத்துக்குடி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தம்பி ஜானியல் சாலமன் மணிராஜ் அவர்களே, தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரி திருமதி கற்பகம் அவர்களே, புரட்சி தலைவர் MGR மன்ற துணை செயலாளர் ஆவின் அன்னசாமி அவர்களே, APS ஆறுமுகசாமி அவர்களே, சீனிக்குமார் அவர்களே, அன்பு தம்பி நோவா அவர்களே,
வழக்கறிஞர் ஞானசங்கர் அவர்களே, ஊசிக்காட்டான் அவர்களே, ஏஎஸ் முருகன் அவர்களே, எம் முத்துராமன் அவர்களே, விஎஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, ஜே பாலன் அவர்களே, அன்பு செல்லவன் அவர்களே, முருகையா பாண்டியன் அவர்களே, சண்முக குமாரி அவர்களே, செல்வி நேதாஜி அவர்களே, பெரியசாமி அவர்களே, ஏஎஸ் ராமச்சந்திரன் அவர்களே, ஐயூப் அவர்களே, கார்த்திகராஜா அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, தம்பி எம் ராஜா அவர்களே, சங்கீத பிரியா அவர்களே, பாக்கிய செல்வன் அவர்களே, இனிய பாரதி அவர்களே, மாரியப்பன் அவர்களே, செந்தூர் பாண்டியன் அவர்களே, முருகராஜ் அவர்களே, கொம்பையா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற நாங்குநேரி ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் செல்லதுரை அவர்களே, பேரூர் கழக செயலாளர் காந்தா ரமணி அவர்களே, மற்றும் இந்த விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, தோழமை கட்சிகளாகிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட தலைவர் திரு மாரிதுரை அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திரு நெல்சன் அவர்களே, நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியைச் சேர்ந்த தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு சிவன் பாண்டி அவர்கள், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் திரு பால்துரை அவர்கள், மாநில பொறுப்பாளர் திரு ஏஇபி பாண்டி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாங்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி திரு நாராயணன் அவர்கள், பாஜக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சியோன் தங்கராஜ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமதி கே சகிலா அவர்கள், மற்றும் நமது திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் அருமை சகோதரியுமாகிய முன்னாள் மேயர் விசாலாட்சி அவர்களே, திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் லக்கி முருகன் அவர்களே, கழகத்தின் தலைமை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளரும் திருச்சி முன்னாள் மாநகர் மேயருமாகிய அன்பு சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நமது என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இதே தெய்வம் அம்மா அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே, காவல்துறை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது தமிழகத்திலே, ஏன் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்ந்த, தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காகவே ஆட்சி செய்த, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பல திட்டங்களை வழங்கி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கண்டிப்புடன் பராமரித்த நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் 78வது பிறந்தநாள் விழா. இன்றைக்கு வரப்ப கூட சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். இங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா போன்ற போதைப் பொருள்கள் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, பள்ளி செல்கின்ற மாணவர்கள் கூட பையில கஞ்சா வைத்திருக்கின்ற நிலைமை, கஞ்சா போன்ற போதை மருந்துகளுக்கு அடிமையாகி மாணவர்கள் பேனா பிடிக்கின்ற இளம் பிஞ்சி மாணவர்கள் கூட அருவாளையும் கத்தியும் எடுக்கின்ற நிலைமை, ஆசிரியர்களே தாக்கப்படுகின்ற நிலைமை, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது.
அனைத்து தரப்பு மக்களும், சாதாரண பொதுமக்களிலிருந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் நடத்துவோர் மற்றும் பெரிய தொழில்களை நடத்துவோர், மாற்றுத்திறனாளிகள், 3 வயது பெண் குழந்தையிலிருந்து 75 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. பொது இடங்களில், பேருந்து நிலையங்களில், ரயில்வே ஸ்டேஷன்களில், ஷாப்பிங் மால்களில், மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில், கோயில் திருவிழாக்களில் என எங்கு, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே என எங்குமே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்து விடலாம் என்கிற அளவிற்கு கூலிப்படைகள் போதை மருந்து பழக்கத்தால் இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக மாறி இருக்கின்ற சூழ்நிலை. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் தாய்மார்களும் சரி, பெரியோர்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அந்த அம்மா இல்லை, இருந்திருந்தால் இதெல்லாம் இருக்குமா என்று கேட்கின்ற அளவிற்கு நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிற போதும் அம்மா அவர்கள் ஆட்சியை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சி. ஜாதி மத பேதமின்றி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் இங்கே நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அம்மா அவர்கள் இருந்த பொழுது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், சொல்ல போனால் இன்றைக்கு தங்கத்தின் விலை ஏழைகள் மாத்திரமல்ல, வசதியானவர்கள் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு 1 பவுன் தங்கமே இன்றைக்கு 1 பவுன் 1.25 லட்சத்தை தாண்டி விற்கின்றது. அம்மா அவர்களுக்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்கள். ஏழை எளிய பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக உதவித்தொகையுடன் கூடிய தாலிக்கு தங்க திட்டத்தை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். கருவறையில் இருந்து கல்லறை வரை ஒரு மனிதனின் ஆணோ பெண்ணோ அவர்களின் அனைத்து நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் வழங்கினார்கள். விளிம்பு நிலை மக்களுக்காக அம்மா உணவகங்கள், பள்ளி செல்கின்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள், லேப்டாப்கள், இன்னும் உடற்பயிற்சி கூடங்கள், பள்ளி மைதானங்கள், எங்குமே சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கின்ற அளவிற்கு அவர் காவல்துறையை அப்படி தனது விரல் நுனியில் அம்மா அவர்கள் வைத்திருந்தார்கள். காவல்துறை தவறு செய்தாலும் அவர்களுக்கும் கடமை காட்டுவார்கள். அம்மா மக்கள், அம்மாவின் தொண்டர்கள், அவர்கள் எவ்வளவு அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, காவல்துறையை அவர்களால் போலீஸ் நிலையத்திற்கு கூட, காவல் நிலையத்திற்கு சென்று சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்களை தூண்டுகிற விதமாக நடத்த முடியாது. அந்த அளவிற்கு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே ரவுடிகள் எல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே இருக்க பயந்து கொண்டு வேறு மாநிலங்களுக்கு ஓடி ஒளிந்ததெல்லாம் தெரியும். அதனால்தான் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியில பெரியவர்களும் தாய்மார்களும் அந்த அம்மா மாத்திரம் இந்நேரம் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்று தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு பேசிக் கொள்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது.
சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு. ஆனா உண்மையில அம்மாவின் தொண்டர்கள் நாம் பெருமைப்பட வேண்டும். வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் அனைவருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கெட்டு போயிருக்கின்ற இந்த ஆட்சியில, பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற இந்த ஆட்சியில அந்த மகராட்சி அம்மா அவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த ஆட்சி முடிகின்ற தருவாய்க்கு வந்துவிட்டது. இனி எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிப்பு வரலாம். இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் நமது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அவர் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்களில் சிலவற்றை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்குநேரி திசையன் விலை கூட்டு குடிநீர் திட்டம், கடையநல்லூர் புளியங்குடி கூட்டு குடிநீர் திட்டம், செங்கோட்டை குற்றாலம் கூட்டு குடிநீர் திட்டம், செக்கிழித்த செம்மல் வாவுசி அவர்களுக்கு நினைவு மண்டபம், வணிக வளாகங்கள், நெசவாளர் கூடங்கள், தொழிலாளர் நல பள்ளிக்கூடங்கள், புதிய பேருந்து நிலையங்கள், மகளிருக்கான சுகாதார வளாகங்கள், பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை, முக்கூடல் வீரவநல்லூர் இடையே 3 பாடங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பகுதிக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் ஆதரவோடு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். அதுபோல இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழகத்திலே போராடாத தரப்பினர் யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், இந்த கஞ்சா மாடல் திமுக ஆட்சி தேர்தலுக்கு முன்பு 21 தேர்தலுக்கு முன்பு வழங்கிய வாக்குறுதிகளில சிலவற்றை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாகுபடிக்கு தேவையான நீரை உரிய நேரத்தில் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம், கல்லூரி மாணவர்கள் போராட்டம், பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், உதவித்தொகையை உயர்த்த வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் போராட்டம், ஒப்பந்த ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரி மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், ஓய்வூதிய பலன்கள் வழங்க கோரி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி சிறு குறு தொழில்துறையினர் போராட்டம், 12 மாதம் ஊதியம் வழங்க கோரி கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம், மாத ஊதியத்தை முறையாக வழங்க கோரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம், தங்களது பணிச்சுமையை குறைக்க கோரி பணி நிரந்தரம் கோரி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் என தமிழ்நாட்டில் போராடாதவர்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் வலுத்துக் கொண்டிருக்கிறது. என்று சொல்ல போனா இது தமிழ்நாடு முழுவதற்கும் அவர்கள் சொல்லி நிறைவேற்றாத வாக்குறுதிகள், அது நமது பகுதிக்கும் சேர்த்துதான். இருந்தாலும் குறிப்பாக நமது நெல்லை மாவட்டத்தில் நமது நாங்குநேரிக்கு அரசு கல்லூரி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்களா? கொண்டு வந்தார்களா இல்லையா? அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சியில புறவழிச்சாலை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றவில்லை. ராதாபுரம் பனங்குடியிலே மேம்பாலங்கள் கட்டப்படும் என்றார்கள், நிறைவேற்றப்படவில்லை. திருநெல்வேலியில அரசு பல் மருத்துவம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்படும் என்றார்கள். ராதாபுரத்திலே மகளிர் கல்லூரி கொண்டு வரப்படும் என்றார்கள். திருநெல்வேலியிலே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கொண்டு வரப்படும் என்றார்கள். பாபநாசம் அணையில ஜூன் மாதத்தில் சரியா தண்ணீர் திறப்போங்கிறாங்க. இதே போல பல்வேறு வாக்குறுதிகளை கடந்த காலத்தில் 21 தேர்தலுக்கு முன்பு சொல்லிவிட்டு அதுல ஒரு 10-15% அதிகபட்சம் 20% சும்மா வெற்று வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டோம், மக்கள் எங்கள் பங்குக்கு எங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள், 200 தொகுதிகளை ஜெயித்து விடுவோம், 215 தொகுதிகளை ஜெயித்து விடுவோம் என்று திமுகவை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சியில உங்களுக்கு தெரியும், அவரு கருணாநிதி அவர்களின் குடும்பம் மாத்திரம்தான் இந்த ஆட்சியில செழிப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்கிறது. மற்ற யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக நமது தென் மாவட்டங்கள்ல புள்ளி விவரங்கள் படி நிறைய கொலை கொள்ளை போன்ற வழக்குகளிலே கைது செய்யப்படுபவர்களிலே நிறைய பேர் சிறார் என்கிற 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள். காரணம், பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா புழக்கம். இன்றைக்கு காவலர்களே கஞ்சா விற்கின்ற அளவிற்கு இந்த நாடு போய்விட்டது. இதுதான் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருப்பது. எப்படியோ பாராளுமன்ற தேர்தலில் 500, 1000 என்று ஓட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியோ நம்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இந்த தேர்தலையும் 1000, 2000 என்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு? சமீபத்தில் கூட இப்ப நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கிற திரு KN நேரு அவர்கள் மீது உயர்நீதிமன்றமே தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட சொல்லி வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு அவர் சார்ந்த துறையில ஊழல் நடந்திருக்கு. என்ன மாதிரி ஊழல்? அப்பாயின்மெண்ட்டுக்கு, பணியில் சேர்ப்பதற்கு, அதுபோல டிரான்ஸ்பருக்கு, மாறுதலுக்கு, இங்க இருந்து நாங்குநேரியிலிருந்து திருநெல்வேலிக்கு இல்ல மற்ற ஊர்களுக்கு கொடுப்பதற்கு 7 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை பணம் கைமாறி இருக்கிறது. அதை அமலாக்கத்துறை கண்டெடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அனுப்பி, காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் மீது வழக்கு தொடர்க்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு பல மாதங்களாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு உயர்நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்து அவர்கள் மீது வழக்கு தொடர சொல்லியிருக்கு. அந்த பணத்தில் பெருவாரியான பணம் கட்சி வளர்ச்சி நிதிக்காக போயிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இங்க நம்ம மீட்டிங் போடுறோம், எவ்வளவு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இசைக்குமுத்து போன்ற நமது கட்சியின் நிர்வாகிகள் அவர்கள் சொந்த உழைப்பில வேர்வை சிந்தி உழைத்த உழைப்பிலே அவர்களது கைப்பணத்தை போட்டு இத்தனை உணர்வோடு இங்கே அம்மா பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் என்று நமது நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனா திமுக தடுக்கி விழுந்தா மாநாடு, எந்திரிச்சு பார்த்தா மாநாடு, ஒரு பக்கம் மகளிர் மாநாடு, ஒரு பக்கம் இளைஞர் மாநாடு, இன்னொரு பக்கம் பூத் ஏஜென்ட் மாநாடுன்னு திருமண பக்கம்லாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாநாடு நடத்துகிறார்னா அதுக்கு பணம் ஏது? திருவாளர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் திருக்கோயிலிருந்து கொண்டு வந்த பணமா? மக்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு அரசாங்கத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை கூட இவர்கள் நினைப்ப முன்வரவில்லை. இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் அரசு பதவிகளே காலி இடங்களாக இருக்கிறது. அதுபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கூலிப்படைகளை உருவாக்கியதும், கஞ்சா விற்க சொல்லிக் கொடுப்பதும், போதை மருந்துகளை கடத்துவதுதான் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொழில். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளை, அதை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள். இன்னும் கனிம வெள்ள கொள்ளையை தடுத்து நிறுத்திய முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது தெரியும். போதாக்குறைக்கு அவர் பழைய கருணாநிதி அவர்களின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர். இன்றைக்கு கூட நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் மகன், அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் நினைக்கிறேன், ஒரு அதிகாரிய காரை விட்டு ஏற்றி கொண்டிருக்கார், பார்த்திருப்பீங்க ஊடகத்தில். அந்த அளவுக்கு திமுகவினர் அராஜகம். காரணம், எங்கும் கொள்ளை, எதிலும் கொள்ளை. திமுகவினர் இன்றைக்கு
தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா சுதந்திரம் வாங்கிய பிறகு 1947 இருந்து கிட்டத்தட்ட நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி விடுகின்ற வரை 2021 வரை எல்லா அரசாங்கங்களும் 78 வருஷங்கள்ல 73 வருடங்கள்ல வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. ஆனால் இந்த 21 இந்த 5 ஆண்டுகளில திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்கி வைத்திருக்கின்ற கடன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. இன்னும் அவங்க ஒரு பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தார்களே, அதிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க 27 மார்ச்ல தமிழ்நாட்டின் கடன் சுமை 10.75 லட்சம் கோடியாக இருக்குன்னு. அதுக்கு எத்தனாயிரம் கோடி வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை. அந்த பணம் எல்லாம் எங்க போனுச்சு? இந்த நேரு அவர்களின் துறையில குறுகிய காலத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கும் ஒரு போஸ்டிங்ல வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கும் டிரான்ஸ்பருக்குமே 2500 கோடி கிட்ட ஊழல். இன்னும் அந்த துறையில எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள், அதுல எவ்வளவு ஆயிரம் கோடி போயிருக்குங்கிறது எண்ணி பாருங்க. அது போல பல அமைச்சர்கள் இன்றைக்கு வழக்கில சிக்காத அமைச்சர்களே இல்லை. உறுதியாக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் என்டிஏ கூட்டணி மிகவும் பலப்பட்டு விட்டது. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரணியில இணைந்து விட்டோம். 21 தேர்தலில் நமக்குள் இருந்த கருத்து வேறுபாட்டால் நாம் பிரிந்திருந்த காரணத்தினால் தான் இந்த ஆட்சி வந்தது. எப்படி 89 புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு ஜாஜே என்று பிரிந்திருந்த பொழுது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுபோல இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால்தான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு ஓரணியிலே திரண்டு இருக்கிறோம். இன்னொன்னு சொல்லணும், பிஜேபி ஆட்சி இந்தியா முழுவதும் கடந்த 3 முறை வந்துவிட்டார்கள். நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராக இந்தியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். அவர் பொறுப்பேற்ற பிறகு எங்காவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதா அல்லது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கிறதா? பல மாநிலங்கள்ல ஏதோ விரல் விட்டு இப்ப கேரளா, ஆந்திரா, அது மாதிரி பஞ்சாப், இத மாதிரி ஒரு சில மாநிலங்கள் தவிர கடந்த 2 மாதத்துக்கு முன்பு நடந்த பீகார் தேர்தல் வரை எல்லா இடத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அது மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, எந்த டெல்லியாக இருந்தாலும் சரி, ஹரியானாவாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அங்கெல்லாம் என்ன இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா? காஷ்மீர்ல இன்றைக்கு எதிர்கட்சியாக இருப்பதே பாஜக தான், உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற கட்சி பாஜக. அது மாத்திரமல்ல, இந்தியா இன்றைக்கு உலக நாடுகளே வியக்கின்ற அளவுக்கு வளர்ந்த நாடுகளாகிய அமெரிக்கா, ரஷ்யா போன்று இந்தியாவை உலக அரங்கில் ஒரு வளர்ந்த நாடாக்க வேண்டும், தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்க வேண்டும். வல்லரசு நாடும்பாங்கல்ல, அமெரிக்கா, ரஷ்யா போன்று வல்லரசு நாடாக இந்தியாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் போற்றும் தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் விளங்குகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இதுவரை இந்த 11 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிற ஆட்சி பாஜக ஆட்சி, மத்தியில் ஆள்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பாஜக இந்த முறைதான் 3வது முறைதான் 24 தான் கூட்டணிகளில் தேவையோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. 2014 மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது அறுதி பெரும்பான்மை இருந்த பொழுதும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துதான் ஆட்சியை நடத்தினார். 2019
ஒரு எம்பியா இருந்த கட்சியை கூட கூட்டணியில் அமைச்சர்களை சேர்த்தார். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்த போதும் பல மாநிலங்களில பல கட்சிகளை சேர்ந்தவர் வெற்றி பெறும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பொழுது அந்தந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை வழங்குவதற்கு அது எளிதாக இருக்கும் என்பதுதான் வழியில தான் இன்றைக்கு பாஜக கட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை காட்டி பூச்சாண்டி காட்டுகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சா அது பாஜக ஆட்சி என்று. பாஜக ஆட்சி வந்தா இன்னும் நல்லது தானே? யாராவது ஒரு சிறுபான்மை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலக நாடுகள்ல மிகவும் பாதுகாப்பான நாடாக இருப்பது இந்தியா தான் என்பது உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று இருக்கோம். மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் நமது பிரதமர் அவர்களை பார்த்து வியந்து பாராட்டுகிறார்கள். முன்னெல்லாம் அமெரிக்க அதிபரை பார்த்து தான் எல்லா நாடுகளும் வியந்து பார்க்கும், ரஷ்ய அதிபர்களை பார்த்து தான் வியந்து பார்க்கும். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் வியந்து பாராட்டக்கூடிய தலைவராக நமது மண்ணை சேர்ந்த இந்தியாவின் பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த பிஜேபி ஆட்சி வந்துடும், இங்க சங்கிகள் ஆட்சி வந்துடும் அப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இத்தனை 3 தேர்தலில் ஏமாத்திட்டாங்க. இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டார்கள். சிறுபான்மையின் காவலர்களாக இருந்தால் சிறுபான்மையினருக்கு என்ன செய்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சிறைச்சாலையில் வாடுகின்ற நீண்ட நாள் இஸ்லாமிய கைதிகளை எல்லாம் விடுதலை செய்வோம் என்று அது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்யும் பொழுது அவர்களாம் வெளில வந்தாங்கன்னா இங்க தீவிரவாதம் பெருகிவிடும் என்று மனு கொடுத்தவர்கள். அதுபோல அருகில் இருக்கிற இலங்கையில நமது தொப்புள் கொடி உறவுகளாகிய இலங்கை தமிழர்களை அங்கே ராஜபக்சேவின் ராணுவம் சுட்டு குவித்த பொழுது உதவி செய்தவர்கள் அன்றைக்கு திமுக கூட்டணி ஆகிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இவர்கள் தமிழ் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் எல்லாம் இலங்கை கடல் ராணுவத்தால் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள். அங்கே மீன்பிடிக்க முடியவில்லை. அடிக்கடி கைது நடவடிக்கைகள், அதை இந்திய அரசாங்கம் பேசி விடுதலை செய்கின்ற அளவிற்கு எல்லை தாண்டி விட்டார்கள் என்று நமது மீனவ சமுதாய சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறதுக்கு காரணமான கச்சை தீவை காரை பார்த்து கொடுத்தது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி அம்மா. அப்ப இங்க ஊழல் ஆட்சி செய்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து அந்த இயக்கம் வெற்றி பெற்றுவிடும் என்கிற பயத்தில கைகட்டி வாய்ப்பொத்தி அந்த ஒப்பந்தத்தை அனுமதித்தார். இன்னும் சொல்ல போனா 74 காவிரி ஒப்பந்தம் காலாவதியான போது கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார். ஏன் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாம் எப்ப வந்துச்சு? எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணியில் இருந்தப்பதான். 2004 இருந்து 14 வரைக்கும் கூட்டணியில் வந்தப்ப அவர் சொந்தங்களுக்கும் கட்சிக்கும் தேவையான இலாக்காக்களை பெறுவதில் தான் இருந்தார். அப்பதான் தெரியும் உங்களுக்கு இந்த அலைக்கற்றை ஊழல், அந்த ஊழல். இன்றைக்கு டிஆர் பாலு போன்றவர்கள் சேது சமுத்திர திட்டம், இது போன்ற பல திட்டங்களின் பெயரிலே இந்தியாவின் வரிப்பணம் சுரண்டப்பட்டது. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சியில இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு சிறந்த ஆட்சி கடந்த 11 ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடியை இந்த கடந்த ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் 2004 இருந்து 14 வரைக்கும் ஆட்சி இருந்த திமுக கூட்டணி ஆட்சி ஆகிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்று அவர்களை சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டில் சரியான நிதி நிர்வாகம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் கடன் வாங்கி, அந்த கடன் வாங்கிய பணமும் இன்றைக்கு மக்களை சென்று சேர்கிறதா என்றால் தெரியாத அளவிற்கு இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையில அன்றைக்கு திருவண்ணாமலை சேர்ந்தவர் தான் அமைச்சராக இருக்கிறார். அங்கே வெள்ளம் வந்த பொழுது 15 கோடிக்கு கட்டப்பட்டு திறக்கப்பட்ட பாலம்
3 மாதங்கள்ல காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை நம்ம எல்லாம் ஊடகங்கள்ல பார்க்கிறோம். இது போல இன்றைக்கு மருத்துவமனைகள் எப்படி இருக்கின்றன, எந்த சீர்கேட்டில் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் எந்த சீர்கேட்டில் இருக்கு, கல்லூரிகள் எவ்வளவு சீர்கேட்டில் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் குடும்பம் மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டிலே ஒரு நல்லதொரு ஆட்சி வேண்டும் என்றால், மக்களாட்சி வேண்டும் என்றால், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். நமது கூட்டணி வலுப்பெற்று வருகிறது. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவாக திரண்டு வருகிறார்கள். அதை மடைமாற்றத்தான் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு. கூட்டணியில இன்னும் சரியாகவில்லை என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இங்கே மேடையில பாருங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். மதியம் நான் திருநெல்வேலிக்கு வந்த பொழுது அங்கே உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து விட்டு தான் சென்றார்கள். எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் திறந்துவிட்டு மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதிலே அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரின் குறிக்கோள். அதற்கு பெரியோர்களும் தாய்மார்களும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா அவர்களின் ஆட்சி, என்டிஏ கூட்டணியின் ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழ்நாட்டிலே அமைய வேண்டும். ஒரு நல்லதொரு நிர்வாகம் நடைபெறுவதற்கும், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும், அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பிற்கும், அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவும் நீங்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சி உருவாவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, பல ஊர்களிலிருந்து சகோதரிகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். பத்திரமாக அவரவர் பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும். மாலை 4-5 மணியிலிருந்து வந்திருப்பீர்கள். அனைவரும் பத்திரமாக அவரவர் பகுதிக்கு செல்ல வேண்டும். அதுபோல நிர்வாகிகள் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பவர்களும் பத்திரமாக அவரவர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். களங்காணும் மாவீரா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைத்து. களங்காணும் மாவீரா, நெஞ்சை அகலா தஞ்சை நீலம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக. நெஞ்சை அகலா தஞ்சை நீலம் தந்த காவிரி சோழனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக. வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக. வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. உரிமை மீட்கும் போராட்டம் எங்கும் உனது முழக்கம் வந்து எதிரொலிக்க. உண்மையும் நேர்மையும் ஆற்றலும் துணிவும் உனது தலைமையில் தானே அணிவகுக்க. தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும் இயக்கம். தொண்டர் நலனில் அக்கறை கொண்டிடும் மக்கள் செல்வரில் மாபெரும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி 78வது